இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் T20 இந்தியா மாஸ் காமிச்சாங்கன்னு சொல்லணும். பிளஸ் சவுத் ஆப்பிரிக்காவை 74 ரன்னுக்குலாம் பொட்டலம் கட்டுனாங்க. இந்தியாவோட பவுலிங் யூனிட் சும்மா பக்காவா இருந்தது. பிளஸ் எல்லாரும் தலா 2 விக்கெட் எடுத்ததுனால வந்து வெறும் 12 ஓவருக்குலாம் அவங்கள ஈஸியா பொட்டலம் கட்ட முடிஞ்சது. பிளஸ் 74 ரன்ல சுருட்டுனதுல 101 ரன் வித்தியாசத்துல ஒரு இமாலய வெற்றி பெற்றது. சீரிஸை 1-0 அப்படின்னு இந்தியா முன்னிலை வகிக்கிறாங்க. ஹர்திக் பாண்டியா வந்து அப்பதான் கம்பேக் இன்ஜுரியில இருந்து கம்பேக் பண்ணி உள்ள வந்தாரு. உள்ள வந்தோடனே வேற லெவலா டாமினேட் பண்ணி அந்த மேட்சை சும்மா ஒட்டச்சு எரிஞ்சாருன்னு சொல்லணும். வேற லெவலா இருந்தது அவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும். இந்தியா இந்த 2வது T20 மேட்ச் எங்க விளையாட போறாங்க அப்படிங்கிறது தெளிவா பிட்ச் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாம் தெளிவா டீட்டெயிலா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க தான் போறோம். அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. வாங்க தெளிவா வீடியோவை பார்த்தரலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா முதல் T20 மேட்ச் நம்ம வந்து இந்த சீரிஸை வெற்றியோட ஆரம்பிச்சிருக்கோம். பிளஸ் அந்த மேட்ச் கட்டாக்ல இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ஒரு மோசமான ரெக்கார்டு இருந்திருக்கு சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா. அந்த ரெக்கார்டை உடைச்சு இன்னைக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஒரு ரெக்கார்டை நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா. பிளஸ் இந்த 2வது T20 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எங்க நடக்குதுன்னா நியூ சண்டிகர்ல வந்து பாத்தீங்கன்னா முல்லன்பூர்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த வென்யூல இது வரைக்கும் ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் கூட நடந்ததே கிடையாது. ஒரு 5 IPL மேட்ச் மட்டும் தான் நடந்திருக்கு. இந்த வென்யூ பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்கோட ஆவரேஜ் ஸ்கோர் எப்படி இருக்குன்னா 164 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த பிச்சோட கண்டிஷன் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா இங்க இந்த ஃபாஸ்ட் பவுலர்கள் அதிக விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி நியூ பால்ல நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்கள் எஸ்பெஷலி நம்ம சைடு வந்து அஷ்தீப் இருக்காரு. பிளஸ் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா சைடு வந்து மார்க்கோ யான்சன் 2 பேரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இந்த வெளியில டாமினேட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பயங்கரமா வந்து அவங்களுக்கு தான் ஸ்விங் அங்கிறது நியூ பால்ல அவங்க 2 பேருமே வேற லெவலா இந்த 2வது T20 மேட்சஸ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்புங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வென்யூல பேட்டிங்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ங்கிறது கிடைக்கும். எஸ்பெஷலி இந்தியாவால நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்தியாவுல கொடுக்க முடியும். இந்தியாட்ட நல்ல ஒரு பேட்டிங் டெப்த் இருக்கு. எஸ்பெஷலி அபிஷேக் சர்மா பிளஸ் அவங்களோட ஹோம் டவுன்ல விளையாடுறாரு. சுப்மன் கில் அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஹோம் டவுன்ல விளையாடுறாரு. பிளஸ் சுப்மன் கில்லை பத்தி கொஞ்சம் தெளிவா டீட்டெயிலா கொஞ்சம் பேசணும். பிளஸ் அதுக்கு முன்னாடி இந்த பிட்ச்ல ஸ்பின்னருக்கு எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னா ஃபாஸ்ட் பவுலரை நீங்க வந்து கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னருக்கு அட்வான்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர் இங்க நடந்த மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் 48 மேல 40-50 விக்கெட் மேல எடுத்திருக்காங்க. பிளஸ் ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா வெறும் 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த IPL மேட்சஸ் நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதனால இந்த வென்யூல இந்த பிட்சை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் டெப்த் இருக்கும். பிளஸ் ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு பெருசா ஹெல்ப்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல ஹெல்ப்ங்கிறது பேட்டிங் அண்ட் ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல ஹெல்ப்ங்கிறது இந்த பிட்சை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்கோட ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 170 164 அப்படிங்கிறது உறுதியை நம்ம வந்து சொல்லிடலாம். பிளஸ் இந்த பிட்சை பொறுத்தவரைக்கும் டாஸ் உண்மை என்னையா பண்ணலாம்னா நீங்க வந்து டாஸ் உண்மை டைரக்டா வந்து சேஸ் பண்றீங்க முடிவு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க பனிப்பொழிவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா டாஸ் உண்மை சேசிங் எடுக்கிறது இந்தியன் டீமுக்காக இருக்கட்டும் சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கும் ரெண்டுமே பெட்டரா இருக்கு. ஏன்னா செகண்டா பவுல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் பவுலிங் டீமுக்கு. பிளஸ் பால் எந்த டேனும் ஆகாது ஸ்விங் ஆகாது எதுவுமே ஆகாது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிளஸ் நியூ பால்ல ஒரு 2-3 ஓவர் மட்டும் ஸ்விங் ஆகாது தவிர மற்றபடி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. பிளஸ் அதனால செகண்டா பவுல் பண்ற டீமுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான இங்க 5 IPL மேட்ச் நடந்திருக்கு. அந்த 5 IPL 3 மேட்ச் வந்து சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்றது இந்த வென்யூல கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அபிஷேக் சர்மா சுப்மன் கில் அஷ்தீப் 3 பேருக்கு அவங்களோட ஹோம்ல விளையாட போறாங்க. இதுல குறிப்பிட்டு நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாரை நம்ம தெளிவா சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட சுப்மன் கில்லோட பேட்டிங் ஃபார்ம் ரொம்ப 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 மோசமா இருக்கு. போன T20 மேட்ச் முதல் ஓவர்ல அவரோட விக்கெட் வந்து இழந்தார். பிளஸ் இதுக்கு முன்னாடி இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது அவர் வந்து வெளிப்படுத்தல. ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாரு. அவரோட ஃபார்ம் வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னா அவர் எதுக்கு தான் அவர் டீம்ல வச்சிருக்காங்கன்னு சத்தியமா தெரியல. அவருக்கு நிறைய பொறுப்புங்கிறது கேப்டன் பிளஸ் வைஸ் கேப்டன் பொறுப்புகள் வந்து குமிஞ்சாலும் பிளஸ் அவரோட பேட்டிங் ஃபார்ம் அந்த அளவுக்கு வந்து பெரிய லெவலில் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணவே கிடையாது. இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் சீரீஸ்ல இங்கிலாந்துல போய் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததோடு சரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா சுப்மன் கில்ட்ட இருந்து வரவே கிடையாது. அவரு எதுக்கு தான் ஓப்பனிங்ல இறக்குறாங்க அவருக்கு பதிலாக ஒரு நல்ல பேட்டர் நம்மளோட சஞ்சு சாம்சன் இறக்கி அவரை கூட ட்ரை பண்ணலாம். வேர்ல்டு கப்ல இந்த மாதிரி வந்து இன்னும் வேர்ல்டு கப்புக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கு. இன்னும் ரொம்பலாம் இல்ல. இன்னும் 1.5 மாசமா என்னமோ தான் இருக்கு. 2026 வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கு. இப்படி ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினா இவரை வச்சு ஓப்பனிங்ல இந்தியா என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல. அவருக்கு பதிலா வேற ஒரு பிளேயரை பயன்படுத்தின அதாவது இந்தியன் டீம் ஒரு நல்ல ஒரு ஃபயரா இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. சஞ்சு சாம்சன் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் ஓப்பனிங்ல நல்லா பண்ணக்கூடிய நல்ல ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயர் தான். அவர் வந்து ஜிதேஷ் சர்மா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவரு வந்து உள்ள வந்து அவரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால சஞ்சு சாம்சன் அப்படியே ஓரமே கட்டிட்டாங்க. பிளஸ் அவருக்கு ஓப்பனிங் ஸ்லாட்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. அவரோட இடத்த சுப்மன் கில் பிடிச்சி பிளஸ் சுப்மன் கில்லும் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. இவருக்கும் வாய்ப்பும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிளஸ் இவரோட வாய்ப்பும் பறிக்க போகுது. பிளஸ் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த அளவுக்கு வந்து மோசமா பண்ண பிளேயரை எதுக்கு தான் BCCI இன்னி
இன்னும் இந்தியன் டீம்ல வச்சிருக்காங்கன்னு தெரியவே தெரியல. பிளஸ் அவரை நீக்கிட்டு பிளஸ் சஞ்சு சாம்சன் இந்த 2வது T20ல பிளேயிங் 11ல கொண்டு வந்தா இந்தியன் டீம் இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஆவறதுக்கு நல்ல வாய்ப்பு அதிகமா இருக்கு. பிளஸ் உங்க கருத்தையும் சொல்லிருங்க. இந்தியன் டீம் போன மேட்ச் பிளேயிங் 11 சூப்பரா இருந்தது. குல்தீப் இல்லாம வருண் சக்கரவர்த்தி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாரு. ஹர்தீப் பாண்டியா பும்ரா பவுலிங்ல சூப்பரா டாமினேட் பண்ணியிருந்தாங்க. பிளஸ் ஹார்திக் பாண்டியாவும் பவுலிங்ல 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. பேட்டிங்ல மாஸ் காமிச்சிருந்தாரு. பேட்டிங்லயும் இந்தியன் டீம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருந்தாங்க. பிளஸ் அதனால இந்தியன் டீமை பொறுத்தவரைக்கும் ஒரு சூப்பரான டீமா தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரே ஒரு சேஞ்சஸ் சுப்மன் கில்லுக்கு பதிலா ஒரு சேஞ்சஸ் இந்தியன் டீம்ல கொண்டு வந்தாங்கன்னா இந்தியன் டீம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிருங்க. சுப்மன் கில் இந்தியன் டீமுக்கு தேவையா தேவையில்லையா ஓப்பனிங் ஸ்லாட்ல என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை அழுத்திட்டு அது மட்டும் இல்லாம பக்கத்திலே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி பெல்லுங்கிற ஆளுங்கிற ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம நம்ம வீடியோவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.